So hi guys, welcome to Trendy Troop யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சோகமான விஷயந்தான். முத்துக்குமரன் பண்ண ஒரு சிறிய தவறு தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. ஸோ ப்ரோமோ 2 வந்தது. ஸோ அதோட பின்னணி சில குலநரிங்க உள்ளே இருக்குதுங்க. ஸோ அதெல்லாம் யார் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ அதான் என்னது கணக்குப்படி ஃப்ரைடே எபிசோட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரன் வந்து கேப்டன்சி டாஸ்கில் விட்டு கொடுத்தாரு. அது பார்க்கும்போது தெரியும் ஜெஃப்ரியை வந்து அப்படி டேக்கிள் பண்ணவர் பவித்ராவை அதை தொடக்கூட இல்லையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஸோ நேற்றே நிறைய இடத்துல சொன்னார், நீங்கள் பண்ண விஷயத்தை பார்ப்போம். அதுலேயும் முத்துக்குமரன் நல்லாவே பயந்துட்டார். ஸோ இன்றைக்கி அந்த செகண்ட் ப்ரோமோவில் வந்தது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து கேட்டார், என்னது யார் நீங்கள் பண்ணது உண்மையிலே மக்களை முட்டாளாக்குறீங்களா, கிட்டத்தட்ட அப்படி தான் கேட்குறாரு. அதுக்கு வந்து அவர் மழுப்ப ட்ரை பண்ணார். முத்துக்குமரன் பண்ணது ஏதோ விட்டு கொடுத்த தன்மையோ கேப்டனாக ஆக விரும்பலையோ அப்படிங்கிற ஃபீல் தான் எனக்கு வருது. பட் அது அவர் கேம் ஆனாலும் ரொம்ப விட்டு கொடுக்குறாரோ அப்படி, அது ஒரு சிறிய தவறு. பட் அதை ரொம்ப பெரிய ஆக்கிறாரோ விஜய் சேதுபதி அப்படின்னு தோணுது. நான் அதே தான் அருண் விஷயத்தில் ரொம்ப பெருசாக 1 ஹவருக்கு போவார். ஸோ இதை பொறுத்திருந்து தெளிவாக நம்ம பார்ப்போம். ஸோ அதான் அப்புறம் இப்போ குலநரிகள் விஷயத்தை பற்றி பார்ப்போமா. ஸோ அப்போ கேட்குறாரு யார் யாரெல்லாம் இவர் நம்ப முடியலன்னொடனே குலநரிகள் கை தூக்குனாங்க. அதில் ஒருத்தர் குலநரி இல்லை, தீபக் வந்து நார்மலாக கை தூக்கி அதுக்கான வேலிட் ரீசன் கொடுத்தாரு. அந்த பக்கம் ராணவ் குலநரியாக கை தூக்குனார், ஜெஃப்ரி குலநரியாக கை தூக்குனார், அன்ஷிதா அப்படியே சைலண்ட்டாக தூக்குறாங்க. இப்படி நேற்று தான் டோஸ் வாங்கினா இப்போ இப்படி தூக்குறாங்க கை ஏதோ ஐயோ என்ன சொல்லணும்னு தெரில. அதுக்கப்புறம் யார் 2-3 பேர் தூக்குனாங்க. ஜாக்லின்லாம் தூக்கலை, ரஞ்சித் தூக்கலை, மற்ற பேர்லாம் தூக்குனாங்க. சில பேர்லாம் மஞ்சரிலாம் தூக்கலை. ஸோ சில பேர் தான் தூக்குனாங்க. பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் பேராக இருந்தாலும் தூக்குனாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தான் இன்றைக்கி இதில் 1 மணி நேரம் எடுத்துகிட்டு போனாலும் அது விஜய் சேதுபதி தப்பு கேட்டு, ஏன்னா இது அவர் கேம், அவர் டிசிஷன் தான். என்ன பண்ணாரு பொறுத்து வந்து பார்ப்போம். பை கைஸ்.